Good evening, everyone, and welcome to the world of the International Fab Talks. We are happy to connect with you every single day. As you know that we have wonderful celebrities and guests joining us from different parts of the world, from different backgrounds. It could be they are, into the government services. It could also be they are in private sectors. They are entrepreneurs and selfless social workers. Today, we are being joined by a very wonderful person who has contributed his life to serving the needy, to serving the underprivileged, to serving the physically unfit people or the people who are suffering from different ailments. Here is a wonderful soul, an angel with invisible wings who is amongst us. Join us, friends, to welcome Mr. N. Venkatesh. He's joining us all the way from Chennai. He's a wonderful social worker. Let's say hello to him, welcome him on this platform, and then begin the session. Welcome, sir, and thank you so much for being here. Thank you, sir, so much for being here with us. Thank you very much. Fine. Sir, I would like to go ahead and share your profile briefly and then start the session. Yes, sir. My dear friends, I'd like you to know as to who is Mr. N. Venkatesh. He is a young person who has been, continuously giving back to the society in the very right way. He is the founder of Purusai Uttavam Kaigal Trust. I repeat that again. He is the founder of Purusai Uttavam Kaigal Trust, which takes care of all those people who have been neglected by the mainstream of the society. And, takes care of, cleaning the wounds and giving medical aid or first aid to various patients. I've seen that the hard work. Apart from that, he's much more into various other social activities. We'll get to know more about. Sir, இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு சோஷியல் சர்வீஸ்ல வந்திருக்கீங்க. மேடம் 10 வருஷமா இருக்கேன் மேடம். எஸ் சார். இப்போ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப மக்கள் இருக்காங்க. They want to know how you have joined, எப்படி இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க into the social service. Yes sir, over to you sir. Share sir. உங்க பத்தி என்ன சொல்ல போறீங்க? இந்த உத்தவம் கைகள் ட்ரஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆயி, how did it start? மேடம் உதவும் கைகள் புரசை உதவும் கைகள் வந்து ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா மேடம் ஸ்டார்ட் ஆனது பார்த்து கொரோனா பீரியட்ல தான் ரொம்ப ஸ்பீடா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ் சார். இந்த கொரோனா பீரியட்ல தான் ரொம்ப ஸ்பீடா ஸ்டார்ட் ஆகி மாற்றுத்திறனாளிகளுக்காக சப்போர்ட் பண்றோம் மேடம். மாற்றுத்திறனாளிகள் கை கால் இல்லாத வாக் டிக்கெட், ட்ரை சைக்கிள், வீல் சேர் இதெல்லாம் நாங்க இது பண்ணி பண்றோம். Yes sir. Yes sir. Okay madam. Yes sir, that's really nice. Thank you so much. Thank you very much. Sir, இப்போ வந்துட்டு நீங்க இந்த சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணணும் அந்த ஃபீலிங் எப்போ வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு சார்? இப்போ வேற ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, வேற வேலை இருக்கு இல்ல சார்? நீங்க வந்துட்டு இதுல தான் இன்ட்ரெஸ்ட், why did you show interest in this? இல்ல மேடம், இருக்க போற நாட்கள் கொஞ்ச நாட்கள் மேடம். வந்து இருக்க போற நாட்கள் கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளுக்குள்ள நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயம் பண்ணணும் மேடம். எஸ் சார். மேடம் ஒரு இது இருக்கணும் மேடம், உள்ள வந்து அடையாளம் ஒண்ணு இருக்கணும் மேடம். இப்போ சார் நீங்க வந்துட்டு இந்த ஃபீல்ட்ல சோஷியல் ஒர்க் ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. உங்க வீட்ல என்ன சொல்லிருக்காங்க? வீட்ல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க வந்து இல்ல மேடம், யாரும் அட்ஜஸ்ட் பண்ணல, பிடிக்கல. அப்ப வெளிய எங்க போவாதீங்க, வீட்லயே இருங்கதான் சொல்றாங்க எல்லாருமே. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்போ? அவங்க சொல்றாங்க சரி, நம்மளால முடிஞ்ச விஷயம் பண்ணி நிக்கிறோம் மேடம். தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி நிக்கிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லனா நீங்க ஒண்டியா பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ரொம்ப பேர் இருக்காங்க மேடம். ஓகே மேடம், புரசை உதவும் கைகள் வந்து தனிப்பட்ட நபர் இல்ல மேடம், அது ஒரு பெரிய வந்து ஆலமரம். எஸ் சார். வந்து அந்த வந்து ஆலமரத்துல பாத்தீங்கன்னா கிளைகள், எத்தனை கிளைகள் மேடம். எஸ் சார். மேடம் தமிழ்நாடு ஃபுல்லாவே இன்னைக்கு பாத்தீங்களா மேடம், தமிழ்நாடு ஃபுல்லாவே புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை சொன்னாலே கொஞ்சம் பேருக்கு தெரியும் மேடம். இப்போ தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம் பண்ணிட்டு வரோம். எஸ் சார், அது ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா சார்.
ரொம்ப மக்கள் இந்த ஃபீல்ட்ல வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் மேடம் இருக்க செல்ஃபிஷ் போற நாட்கள் கொஞ்ச காலம் மேடம். இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. அந்த தெரியாத கண்டிஷன்ல வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணினே இருக்கணும். மேடம் ஒரு இது இருக்கணும் மேடம். ஒரு வந்து அது பாத்தீங்கன்னா வந்து அடையாளம் ஒண்ணு இருக்கு நம்ம லைஃப்ல. மேடம் பிறந்தா மேடம் ஒரு நிமிஷம் பிறந்தா வளர்ந்தன்னு இருக்கக்கூடாது மேடம். நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கணும் மேடம். எஸ் அதை விட்டுட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எஸ் எஸ் தட்ஸ் வெரி நைஸ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ரொம்ப நல்லா சார். இப்போ வந்துட்டு சார் நீங்க வந்துட்டு சென்னையில தானா இருக்கிறீங்களா இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறீங்கன்ட்டு சார் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களா? மாசத்துல ஒரு வாரம் இப்போ மாசத்துல ஒரு வாரம் தமிழ்நாடு ஃபுல்லா ரவுண்ட் அடிப்பேன் மேடம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இப்போ நேத்து கூட காஞ்சிபுரம் போயிட்டு வந்தேன் மேடம். ஓ கிரேட், தட்ஸ் வண்டர்ஃபுல். இப்போ சார் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு கூட கால்ல அடிபட்டிருக்கு. நீங்க வந்து கூட வாக்கர் புடிச்சிட்டு நீங்க வாக்கிங் பண்ணிட்டு ஆமா இருந்தீங்க. மேடம். கால் அடிபட்டு பிளேட் வச்சிருக்குது மேடம். பிளேட் வச்சு ஒரு எத்தனை மாசம் 3 மாசம் ஆகுது. காலு அடிபட்டு 5 மாசம் ஆகுது. வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆபரேஷன் பண்ணி இப்பதான் 3 மந்த்ஸ் ஆகுது. எப்படி அடிபட்டுச்சு சார்? மேடம் ஒரு சின்ன கல்லு மேல காலை வச்சு தடுக்கி கீழே வந்து இது கிராக் 3 எலும்பு கிராக்கு. உங்க கால் சரி இல்ல. அதான் ரொம்ப மேடம் நோவா கால் இருக்கு. கிராக் ஆகி பிளேட் வச்சிருக்காங்க மேடம். ஃபுல்லா ஆபரேஷன். ஆமாங்க சார். இப்போ இந்த உங்களுக்கு 5 மாசத்துல 19 ப்ரோகிராம் பண்ண மேடம். கட்ல படுத்துக்கினேன். எஸ் எஸ். இப்போ சார் உங்க கால் நோவா இருக்கு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. ஆனா நீங்க வந்துட்டு வேற டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நீங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஆமா மேடம். வூண்ட்ஸ் எல்லாம் நீங்க பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கீங்க. நான் பார்த்திருக்கேன். அது ம். நீ வலி உங்களுக்கு கூட மேடம் இருக்கு. கால் அடிபட்டாலும் மேடம் கால் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணாலும் மேடம் பண்ணாலும் நான் இங்க இருந்துட்டே 19 ப்ரோகிராம் பண்ண வச்சேன் மேடம். மேடம் கடவுள் பார்த்தாரு. இல்ல மேடம் கடவுள் பாப்பாரு. சும்மா இருக்கிறாரா ஏதாவது ஒர்க் பண்றாரா பாப்பாரு கடவுள். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு 19 ப்ரோகிராம் பண்ணிக்கிறேன் மேடம். எஸ் தட்ஸ் ரியலி நைஸ். தட்ஸ் ரியலி நைஸ். இப்போ சார் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனான்சியலா எப்படி இருக்கும் சார்? இப்போ வந்துட்டு நம்ம பாக்கெட்ஸ்ல அவ்வளவு காசு இருக்காது இல்ல சார். இப்போ வந்துட்டு 4 பேர் முன்னாடி வந்துட்டு டொனேட் பண்ணா அப்போதான் நம்மளுக்கு காசு வரும் எல்லாருக்கும். இல்ல மேடம் புரசல் உதவும் கைகள் சொன்னாலே கைகள் சொன்னாலே நம்பிக்கை மேடம். ஒரு சரியான நபருக்கு போய் சேரணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை பேரா தான் இவ்வளவு போயிடுது மேடம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். இப்போ சார் பணம் கொடுப்பவர் எங்க இருப்பாரு ஏது இருப்பா கருப்பா சிகப்பா கூட தெரியாது. ஆனா அந்த பணம் வந்த சரியான நபருக்கு போயிடும். That's really nice. Excellent. ரொம்ப நல்லா சார். தட் இஸ் வெரி குட். தட்ஸ் வண்டர்ஃபுல். இப்போ சார் வந்துட்டு நீங்க உங்களோட இன்னும் யார் யார் இருக்காங்க? இப்போ என் கூட இங்க சென்னையிலே இருக்கிறாங்க மேடம். ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நம்ம கூட நம்மளுடைய ஐயா ஒருத்தர் இருக்கிறார். நம்மளுடைய ஐயா பாலசுப்ரமணியன் ஐயா இருக்கிறாரு. அப்ப வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோவிந்தராஜன் இருக்கிறாங்க. மேடம் ஒருத்தர் இருக்கிறாங்க. சிவஸ்ரீ மேடம் இருக்கிறாங்க. ரச்சிகன் மேடம் இருக்கிறாங்க. ஒரு டீமே இருக்குது மேடம் சென்னையில. டீம் வெரி குட். தட்ஸ் எக்ஸலென்ட். இப்போ சார் எப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்க வந்துட்டு உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க சார்? If you can give the list, like who are the people? மேடம் பாத்தீங்களா உதவின்னு ஒண்ணு பாத்தீங்களா சிங்கிள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டணம் சிங்கிள் பேரண்ட்ஸ் கல்லூரி கட்டணம் கல்வி கட்டணம் படிக்க வச்சிருக்கிறோம். Yes. 250 மொத்தம் வந்து 250 பேர் கட்டிக்கிறோம் மேடம். ஸ்கூல் பீஸ் கல்லூரி பீஸ். Excellent. Yes. That's wonderful. That's really very nice. இப்போ சார் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப there are so many people who are suffering from mental illness.
they are not okay. அவங்க வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ம். எல்லாம் நல்லா தான் இருக்கும் பிசிக்கலி. ஆனா இங்க அவங்க நல்லா இருக்காது. டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ஆங்ஸைட்டில இருப்பாங்க. மனசு நோ இந்த நீங்க வந்துட்டு உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவீங்களா? எல்லாருக்குமே பண்றேன் மேடம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா லவ் அஃபேர்ல பிரேக்கப் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகும். எக்ஸாம்ஸ்ல ஃபீல் ஆகும். கவுன்சிலிங் கொடுப்பேன் மேடம். கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை கிளியர் பண்ணலாம் மேடம். தட்ஸ் வெரி நைஸ் சார். இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களோட ரோல் மாடல் யாருங்கம்மா? என்னுடைய ரோல் மாடல் பாத்தீங்கன்னா வந்து என் பொண்ணு மேடம். ஓ, உங்க பாப்பானா? யூ ஹேவ் a daughter? Okay. Can you explain like explain நீங்க உங்க பாப்பான்ட்டு சொல்லிருக்கீங்கல்லம்மா? ஆமா மேடம், பாப்பா சப்போர்ட் பண்ண மேடம். Okay, good. Okay, that's wonderful. That's really nice. That's great. இப்போ வந்துட்டு சார், உங்களோட சைல்ட்ஹுட், நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், you were a school student. நீங்க வந்துட்டு எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல இருந்தீங்க? நீங்க உங்க பேக்ரவுண்ட் சின்னப்போ யூ ஆர் ஓகே ஆர் ஃபைனான்ஷியலி நாட் ஓகே? உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு சார்? சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? இல்லைன்னா உங்களுக்கு சாதாரண பேக்ரவுண்ட் தான் மேடம். சிம்பிள், ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் தான் நமக்கு. எஸ் சார். இப்போ வந்துட்டு நீங்க உங்க ஊர் மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா சார் உங்க மிஷன்ல? இல்ல மேடம், சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு நபர் சப்போர்ட் பண்ணுவாங்க. எஸ் சார், எஸ் சார். இன்னொரு கொஸ்டின் இருக்கு சார். இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பாக்குவாங்க சில பேர், அவங்க வந்துட்டு நான் கூட இதுல நான் வந்துட்டு ஜாயின் பண்ணணும், குருசாய் உத்துவம் கைகள் ட்ரஸ்ட்ல நான் கூட ஜாயின் பண்ணணும், நான் கூட ஐ ஷுட் கிவ் மை சர்வீஸ் சப்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறீங்க சார்? எப்படி மேடம் கூகுள்ல போட்டாலே வரும் மேடம். குருசாய் உதவும் கைகள் கூகுள்ல போட்டாலே டீடைல் வந்துரும். இப்போ வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு ஜாயின் பண்ணணும், நான் கூட வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும், புதுசாய் உத்துவம் கைகள் ட்ரஸ்ட்ல ஜாயின் பண்ணணும், நான் வந்துட்டு வேலை செய்யணும், உங்களோட சேர்த்து நாங்க கூட வேலை செய்யணும், அப்படி மைண்ட் செட் இருந்தா how do they connect with you? கண்டிப்பா கனெக்ட் பண்ண மேடம். மேடம் வருங்கால இளைஞர்கள் தேவை மேடம். வருங்கால இளைஞர்கள் இருந்தா நல்லா வரும். இன்னும் நம்ம மட்டும் செய்யக்கூடாது மேடம், நம்ம சுத்தி உள்ள எல்லாருமே செய்யணும். எஸ் எஸ், தட்ஸ் ரியலி நைஸ். இப்போ சார் உங்களோட அப்பா அம்மா பத்தி ஒரு ஷேர் பண்ணுவீங்களா? உங்க அம்மா எப்படி இருந்தாங்க? மேடம் அம்மா வந்து ஒரு 13 வயசுலயே தவறிட்டாங்க எனக்கு. அப்பா வந்து ஒரு 78 வயசு வரைக்கும் இருந்தார் அப்பா. வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனைவி 2 பிள்ளைகள். எஸ் எஸ், தட்ஸ் ரியலி நைஸ் சார். இப்போ வந்துட்டு தமிழ்நாடுல தானே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா இந்த சோஷியல் ஒர்க்? இல்ல தமிழ்நாடு தாண்டி நீங்க வந்துட்டு வேற ஸ்டேட்ஸ்ல கூட நீங்க உங்க பிரசன்ஸ் இதுல பண்ணிருக்கிறேன் மேடம். பாண்டிச்சேரி, ஆந்திரா, கேரளா பண்ணிருக்கிறோம். Okay, great. That's really nice. That's wonderful. That's great. That's great, sir. இப்போ வந்துட்டு உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்கு சார்? ஃபியூச்சர் பிளான் ஒண்ணுமே இல்ல மேடம். சோசியல் சர்வீஸ் எல்லாருமே செய்யணும். செய்தாலும் சமுதாயம் நல்லா இருக்கும். ஆமா, இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் செய்யற மேடம், நம்மளுக்கு பிறகு செய்யணும் பல பேரு.
ஆமாங்க சின்ன சார். உலகம் மேடம், சின்ன உலகம். நம்ம இருக்க போற நாட்கள் எவ்வளவு நாள் தெரியாது. அந்த நாட்கள நம்ம கரெக்டா நல்லபடியா கொண்டுட்டு போணும். போக சொல்ல என்ன மேடம் எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது மேடம். எஸ் சார். எஸ் சார். ஒண்ணுமே கிடையாது. போக சொல்ல பொண்ணு, பொருள், நகை, வீடு, வாசல் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டோம். நம்ம வெரி ட்ரூ. இப்போ நம்மளுடைய மூச்சு நின்னு போச்சுன்னா எதுவுமே கிடையாது. பிணம் எஸ். பாத்தீங்கன்னா அந்த பிணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல 24 ஹவர்ஸ் டைம் 24 மணி நேரத்துல எடுத்துருவாங்க. இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மேடம் புரசை வெங்கடேசன், புரசை உதவன் கைகள். ஆனா இந்த மூச்சு நின்றுச்சுன்னா ஒரு 5 மணி நேரத்துல மாறிடும் மேடம். பிணம் பாடிடுவாங்க. குறுகிய காலம் மேடம் இதெல்லாம். நம்ம எவ்வளவு வருஷம் இருப்போம் வாழ்வோம் நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் மேடம், நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருப்போம். எஸ். எஸ். எக்ஸலென்ட். பியூட்டிஃபுல் மெசேஜ். ரொம்ப நல்ல மெசேஜ் சார். இப்போ மேடம் வந்து ஒண்ணு இல்ல மேடம். ஒண்ணு இல்ல மேடம். நான் இறந்தால் என்னுடைய மனைவி, என் பையன், என் பொண்ணு மட்டும் 3 பேர் மட்டும் கண்ணுல கண்ணீர் வரும். ஆனா நான் இறந்தால் என் செய்தியை கேட்டா ஒரு 5 பேர் கண்ணுல கண்ணீர் வரணும். அப்பதான் நான் இறந்ததுக்கு ஒரு அடையாளம். நான் அந்த அடையாளத்தை தான் மேடம் இப்போ அந்த அடையாளத்தை தான் மேடம் தேடி நிற்கிறேன். எஸ். எஸ். தட்ஸ் ரியலி நைஸ். எக்ஸலென்ட். எக்ஸலென்ட். பியூட்டிஃபுல் சார். இப்போ வந்துட்டு சார் நீங்க சோஷியல் சர்வீஸ்ல இருக்கீங்க. இவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு டீம் இருக்கு உங்ககிட்ட. எல்லாருமே சேர்ந்துட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா சில பேர் இருக்குவாங்க. அவங்க நம்ம மேல சிரிக்குவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லா சிச்சுவேஷன்ஸ் உங்க முன்னாடி இஃப் இட் கம்ஸ், ஹவு டு யூ டீல் வித் இட்? பெரிய சேலஞ்ச் இருக்கும் நம்மளுக்கு. நீங்க எப்படி டீல் பண்ணுவீங்க? மேடம் இல்ல மேடம். இப்போ நம்ம பொது சேவை பண்ணாலே ஏதாவது ஒரு விஷயம் வரதான் செய்ய முடியும். விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனத்தை எல்லாம் பார்க்காம நம்ம போய்கொண்டே இருக்கணும். ஒருத்தர் நம்மளை பத்தி தப்பா பேசுறாருன்னா அவரு அதே பிளாட்ஃபார்ம் தான் நிப்பாரு. ஆனா நம்ம ட்ரெயின் போய்கினே இருக்கோம் மேடம். அவங்க சொல்றவங்க சொல்லி கொண்டு தான் இருக்க மேடம் உள்ள இருப்பாங்க மேடம். விமர்சனம் பண்றோம் பண்ணி கொண்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எஸ் சார். தட்ஸ் ரியலி நைஸ். தட்ஸ் ரியலி நைஸ். இப்போ சார் நீங்க சோஷியல் சர்வீஸ் பண்றீங்கல்ல சார், நீங்க இந்த ரொம்ப நல்ல வேலை நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. இப்போ there are some people who will நீங்க ரீகவர் பண்ணுவீங்க, அவங்க உதவி பண்ணுவீங்க, அவங்க ஸ்டேபிள் சிச்சுவேஷன் கொண்டு வருவீங்க. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு வேண்டாம், இந்த மனுஷன் நம்மளுக்கு வேண்டாம், இந்த ஃபேமிலி மெம்பர் வேண்டாம், நம்ம வீட்டுல வேண்டாம், துரத்தி விடுவாங்க. நீங்க அப்போ போய் அவங்களுக்கு எங்க where will you send them? To the orphanage? புரியல மேடம், சொல்லுங்க. Okay, I'll just put it again. Now you are treating all the people who are sick, who have any difficulties, கால் நோய், நீங்க ஹெல்ப் பண்றீங்க இல்லம்மா, அவங்க ரீகவர் ஆவாங்க. ரீகவர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், சில பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், வெளியே தான் இருக்கணும், நம்ம வீட்டுல மறுபடி எடுத்துட்டு they don't want. காப்பகத்துல சேர்க்கலாம் மேடம். எஸ் சார். இல்ல மேடம், காப்பகத்துல சேர்க்கலாம். காப்பகத்துல ஓகே ஓகே. முதியோர் காப்பகம் இருக்குது, மனநல காப்பகம் இருக்குது மேடம். எஸ் சார். எஸ் சார். எத்தனை நல்ல உள்ளங்க இருக்கிறாங்க மேடம் நடத்துறதுக்கு. எஸ். இப்போ ஒரு கதவு மூடுனா இன்னொரு கூட கண்டிப்பா அவங்களுக்கு திறப்பாங்க மேடம். எக்ஸலென்ட். எக்ஸலென்ட். வெரி ட்ரூ. வெரி ட்ரூ. இப்போ இந்த உலகத்துல இவ்வளவு மக்கள் இருக்காங்க இல்லம்மா, அவங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்? ஒரு நல்ல மெசேஜ் எல்லாருக்குமே கொடுங்க சார். மெசேஜ் பாத்தீங்களா மேடம், மெசேஜ் பாத்தீங்கன்னா பெற்றோர்களை நல்லபடியா பாத்துக்கணும். என்னுடைய ஒரே ஒரு மெசேஜ் பெற்றோர்களை கவனமா பார்க்கணும். அவங்கள போய் முதியோர் இல்லத்தில் விடக்கூடாது.
பெற்றோர்களை வந்து கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கணும் பிள்ளைங்க. வயதான பிறகு அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு பக்கத்துணையா இருக்கணும். ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரமாவது 1 மணி நேரமா அது பெற்றோரு கூட உட்காந்து பேசணும். அப்பா நான் இருக்கிறேன்ப்பா, உன்னை பாக்குறேன். அம்மா நான் இருக்கிறேன், நான் பாக்குறேன். உனக்கு என்ன வேணும், ஏது வேணும் கேட்கணும். என்னுடைய ஒரே ஒரு மெசேஜ்னா, முடிஞ்ச முட்டை முடிஞ்ச முட்டை முதியோர் இல்லங்கள் கம்மி ஆகணும். முதியோர்கள் கம்மி ஆயிடுச்சாலே அது பெரிய ஒரு விஷயம் தான் மேடம். எஸ் எஸ் சார். சார் இப்போ வந்துட்டு நீங்க பேரண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு டேக் கேர் பண்ணணும்ன்ட்டு ஷேர் பண்ணீங்க இப்போ. தட்ஸ் வெரி குட். ஆனா சில பேரண்ட்ஸ் இப்போ இப்படி இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க பசங்க சின்ன பொழுது தண்ணி குடிக்குவாங்க, வீட்டுல வந்துட்டு சண்டை போடுவாங்க, பொண்டாட்டிக்கோ அடிக்குவாங்க, இல்லைன்னா ஆப்போசிட். இட்ஸ் ஆப்போசிட். அந்த ரொம்ப பசங்க இருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணுவாங்க. எங்க அப்பா எனக்கு ரொம்ப அடிச்சிருக்காங்க, குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுல சண்டை போடுவாங்க, அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க, வீட்டுல சண்டை போடுவாங்க, நம்ம படிக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டோம். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம அடல்ட்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு அந்த டார்ச்சர் கொடுத்துருக்காங்க இல்ல நம்ம அப்பா, நம்மளுக்கு அப்பா வேண்டாம், இல்லைன்னா அம்மா டார்ச்சர் கொடுத்துருந்தானா அம்மா கூட வேண்டாம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கேர் பண்ணல, இப்போ நாங்க எதுக்கு கேர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்ல இருக்குவாங்க சில பேர். உங்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் நீங்க கொடுக்கலாம்? நீங்க what type of a message you'd like to give? அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே போதும் மேடம். அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனாலே அவங்களே நல்லா இருப்பாங்க, இவங்களும் நல்லா இருப்பாங்க மேடம். பெற்றோர்கள் அவங்கள அனாவசியம் திட்ட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க. அதுல ஏதோ ஒரு சில பெற்றோர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க மேடம். மொத்த பேரும் சொல்ல, சில பேர் பெற்றோர்கள் பண்ணுவாங்க, தண்ணி அடிச்சுட்டு அமுக்கலம் பண்ணுவாங்க. அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது மேடம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வயசு ஆன பிறகுதான் தெரிய ஆரம்பிக்கிறதெல்லாம். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். இப்போ வந்துட்டு சார் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு சின்ன பசங்க இருக்காங்க, 8th கிளாஸ், 9th கிளாஸ், 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், 11th 12th கிளாஸ். அவங்க வந்துட்டு லவ் அஃபேர்ஸ்ல விழுவாங்க, அவங்க தெரியாத விழுவாங்க, டீனேஜ் பிரெக்னன்சி இருக்கும். அப்படிப்பட்ட பசங்க உங்ககிட்ட வந்திருக்காங்களா ஹெல்ப்க்கு? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். ஓகே ஓகே. அதெல்லாம் வந்தது இல்ல மேடம், வரல மேடம். ஓகே 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 சார், ஐ கெட் தட் பாயிண்ட். இப்போ சார் ஐட் லைக் டு நோ, நீங்க வந்துட்டு இப்போ உங்க லைஃப்ல பர்சனலி யாராவது வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவா பேசினாங்க, ஹர்ட் பண்ணிருக்காங்க, உங்க உங்க நீங்க நீங்க எல்லாம் இந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கீங்களம்மா, தப்பா பேசுவாங்க, நெகட்டிவா பேசுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க மன்னிப்பு கொடுப்பீங்களா, கொடுத்துட்டீங்களா மன்னிப்பு? with regard to forgiving people. மேடம் ஒண்ணு இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல, மதிப்பு கொடுப்பேன். அத பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டேன் மேடம். இப்போ என்ன மேடம், இப்போ நம்ம ஒரு விஷயம் கரெக்டான விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும் மேடம். மத்தவங்களுக்கு அவங்களுக்கு இப்ப நம்ம மத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. குறை சொல்றவங்க மேடம் எப்பவுமே சொல்லிக் கொண்டுதான் இருப்பாங்க மேடம். நம்ம அதே நினைச்சுட்டு இருந்தோமா நம்மளால எந்த காரியம் பண்ண முடியாது. இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னாரு, என்ன சொல்லிக்கிறாருன்னா, என்ன சொல்லு, கீழே கிடைக்கிற தேங்காவை எடுத்து புளியாருக்கு உடைச்சிட்டு பந்தா கட்டுறேன்னாங்க. சரி ஓகேன்ட்டேன் நானு. இப்ப நான் அந்த தேங்காவை எடுத்துன்னு போய் சட்னி அரைக்கல, கோழி தானே தேங்காய் உடைச்சேன். என்ன மேடம்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அவங்க சொல்ற தேங்காய் உடைச்சு பந்தா காட்டுறேன் மேடம். அந்த தேங்காய் உடைச்சு சாமி கோயிலுக்கு தான் உடைச்சேன் தவிர அந்த தேங்காய் என் வீட்டுக்கு சட்னி அரைக்கல மேடம். மேடம் இப்ப இவ்வளவு சர்வீஸ மத்தவங்க கொடுக்கிற பணத்துல தான் இவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த புரசை உதவும் கைகள் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பேர்ல தான் ட்ரஸ்ட் நடந்துருக்கு மேடம்.
Yes, sir. டோனர் பண்றவங்க மேடம், டோனர் பண்றவங்க இப்ப பாத்தீங்கன்னா 95% இப்ப நான் அவங்க முகத்தை பார்த்தது கிடையாது. Yes, sir. ஆனா அவங்க அந்த புரசை உதவும் கையை நம்பி நம்பி பணம் கொடுக்குறாங்க. Yes, sir. Yes, sir. That's really nice. Sir, இப்போ வந்துட்டு நீங்க உங்க டீம் நீங்க எல்லாரும் சேர்த்து நீங்க வந்துட்டு சாப்பாடு கூட போடுவீங்களா? சில பேர் கிட்ட சாப்பாடு சாலை ஓரமா உள்ளவங்களுக்கு இப்ப சாலை ஓரமா உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்கேன் மேடம். ஓகே. இப்ப வந்து அது பேர் வந்து பாத்தீங்களா மேடம், உள்ள வந்து அது பேர் வந்து தினசரி அன்னதானம். தினசரி அன்னதானம் பேரு மேடம். Yes, that's really great. That's wonderful. இப்போ சார் உங்க படிப்பு உங்க படிப்பு நீங்க உங்க எஜுகேஷன் வந்துட்டு சென்னையில தானே நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க? மேடம் நான் படிக்கல மேடம், 8ஆம் கிளாஸோட ஓகே மேடம், சென்னை தான். ஓகே. உங்களோட டீச்சர் எப்படி இருந்தாங்க? ஃபேவரட் டீச்சர் யாராவது இருக்காங்களா? அவங்க பார்த்து நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க உங்க மைண்ட் செட். ஒரு நல்ல உங்க டீச்சர் இல்லைன்னா சார் ரோல் மாடலா இருந்தாங்க, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க அவங்கள அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி இல்ல மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்ல ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே. இப்ப நான் அவருடைய ரோல் மாடல். ஒரு நல்ல மனிதர், அருமையான மனிதர். இப்போ அவர் பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டா காமராஜர் இருக்கிறாரு. நான் அவருடைய ரோல் மாடல் மேடம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். அவர் தான் சொல்லுவாரு, இங்க போனா இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழக்கணும், இதை விட்டு வெளியே வரணும். அவர் சொல்லி கொடுத்த பாடம் தான் எனக்கு. வாவ், தட்ஸ் கிரேட். ரொம்ப நல்லா சார். இப்போ சார் வந்துட்டு இது எல்லாம் நீங்க இந்த வேலையில நீங்க வந்திருக்கீங்க, இந்த ஃபீல்ட்ல சோஷியல் ஒர்க். அது ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டமானது. நீங்க வந்துட்டு பிசிக்கலா பிரசன்ட் இருக்கணும், இல்லைன்னா ஃபுல் மென்டலி அட்டாச்ட் இருக்கணும் அந்த நீங்க செஞ்ச வேலையில. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகும் ஒரு தடவை. நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் எப்படி ரிலீவ் பண்ணுவீங்க? அப்பா ஏமா இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, 4 பேர் இப்படி இருக்காங்கல்ல, இவ்வளவு பண்ணா கூட நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபீலிங் ஒரு தடவை நெகட்டிவா ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அப்போ வந்துட்டு நான் திங்க் பண்ண மாட்டேன் மேடம். நான் அதை திங்க் பண்ண மாட்டேன் மேடம். இப்ப வந்து நம்ம கடமை இப்ப வந்து எப்படி நம்ம கடமை ஒழுங்கா பார்ப்போம் மேடம். இப்ப திட்டுறவங்க திட்டுட்டோம், ரிப்ளை ஆகணும், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் மேடம். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். யார் ஏதானும் சொன்னா நம்ம should not keep it in heart. Do our work. Don't worry madam. Yes, yes. Madam, நம்ம வேலை ஒழுங்கா பாப்போம் மேடம். Yes, wonderful. இப்போ சார் நம்ம கரெக்ட்டா பண்றோம் செய்யறோம் சொல்லி மனசாட்சிக்கு தெரியும். மேடம் மனசாட்சிக்கு நம்ம வந்து மனசாட்சி கரெக்ட்டா பயந்து மேல போதும் மேடம். எஸ், எஸ் சார். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய क्वेश्चन சார். இப்போ நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க just a few minutes ago. எப்போ நாங்க இந்த உலக we leave this world and go, we don't know. Today, tomorrow, when will we leave the world and go? We don't know. சொல்லுங்க மேடம், புரியல. Yeah, I'll put it in Tamil, just a second sir. இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் இப்போ alive இருக்கு, we are breathing now and alive. ஒரு நாள் வரும், யாரும் நம்மளுக்கு தெரியும் இன்னைக்குனா நாளைக்குனா எப்போ நம்ம டைம் வரும் டு கோ, எப்போ வரும் நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. இப்போ வந்துட்டு ஒரு நாள் நீங்க கூட இந்த உலகத்துல you will not be. அப்போ வந்துட்டு இந்த மக்கள் எல்லாம் உங்களை எப்படி ரிமெம்பர் பண்ணணும்? how they should remember you? ஞாபகம் எப்படி வைக்கணும்? how they should remember N Venkatesh? in what way when you are no more? இப்போ மேடம் வந்து நம்ம வந்து இப்ப நம்மளை விட்டு மூச்சு போக சொல்ல நம்ம யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. இப்ப நைட்டு படுத்தமா காத்துல போயிடும் மூச்சு. எக்ஸலென்ட். எஸ். அப்ப வந்து என்னுடைய பணிகள் வந்து மத்தவங்க எடுத்து செய்யணும். புரசை உதவும் கையுடைய பணிகள் வந்து மத்தவங்க எடுத்து செய்யணும், ரோல் மாடலா செய்யணும். வந்து என்னுடைய இறப்புல வந்து இப்ப வந்து
என்னுடைய இறப்புல வந்து யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. கடவுள் வந்து சீக்கிரம் இட்டு போயிடணும். உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு வந்து எப்படி வரனா ஒரு வந்து நம்மளுக்கு வர மரணம் வந்து ஒரு வந்து நல்ல மரணமா வரணும். நான் கடவுள்கிட்ட கேட்கிற வேண்டுதல் இதான். Yes. Yes. That's really nice. Wonderful. Sir, what do you love about N. Venkatesan? What do you love about yourself? What do you like about yourself? Like, let me put it. About you, what do you like about yourself? புரியல, சொல்லுங்க. Yes, sir. Sir, உங்க பர்சனாலிட்டி இப்போ இருக்குல்ல சார், நீங்க வந்துட்டு சோஷியல் ஒர்க் சர்வீஸ்ல இருக்கீங்க. உங்க பத்தி உங்களுக்கு என்ன பிடிக்கும் சார்? எந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து மேடம், எனக்கு வந்து பிடிச்சது வந்து எங்க அம்மா. ஓகே. எங்க அம்மா நல்லா பிடிக்கும். எஸ் சார். கடவுள் எங்க அம்மா தான். Oh, great. That's wonderful. So you feel that you're complete with your mother. Amma in the, your mother. I understand. I get that. Now, sir, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரணும்? இப்போ வந்துட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் கூட இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில. எல்லாம் இருக்கு. ஆனா கூட ஏதோ மிஸ்ஸிங்கா இருக்கு. எப்படிப்பட்ட சேஞ்சஸ் வரணும் இன்னும் நம்ம உலகத்துல மேடம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழணும். நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன்னு சொன்ன பிரச்சனை. ஆனா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். நம்ம வந்து எப்படி விட்டு கொடுத்து பழகணும், போட்டி போடக்கூடாது. நம்ம விட்டு கொடுத்து பழகணும். நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். எஸ் எஸ், பியூட்டிஃபுல் மெசேஜ். ரொம்ப நல்ல மெசேஜ் சார். தட் இஸ் வெரி நைஸ் சார். இப்போ வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் சார். உங்களுக்கு கோபம் எப்போ வரும் சார்? எந்த விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வரும்? இது விஷயம் இஸ் நாட் கரெக்ட், ஸோ எனக்கு கோபம், அது பார்த்த உடனே எனக்கு கோபம் வரும். லைக் தட், இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு ஷேர். கோபம் வந்து பொய் சொன்னா எனக்கு கோபம் வரும். எக்ஸலென்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்களா, எனக்கு ரெண்டாவது நம்பிக்கை துரோகம் கூட கோபம் வரும். நம்பிக்கை துரோகம், வெரி குட். தட்ஸ் ரியலி ட்ரூ. இப்போ நான் வந்து எப்படி உண்மையா பழகுவேன், உண்மையா பழகுற இடத்துல இப்போ வந்து அவங்களால நம்பிக்கை துரோகம் வந்ததுன்னா கோபம் வரும். கோபம் வந்தா இப்போ நான் அவங்களை விட்டு வெளியே வந்துடுவேன். இப்போ நான் ஆனா கேட்க மாட்டேன். இப்போ நானே விளங்கிடுவேன். எஸ், எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். தட்ஸ் ரியலி நைஸ் சார். ஒன் லாஸ்ட் மேஜர் கொஸ்டின் சார். இப்போ நீங்க கோவிட்ல இருந்து இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு டில் டேட், திஸ் மொமெண்ட், த ப்ரௌடஸ்ட் அச்சீவ்மெண்ட், இப்போ நல்லா ஃபீல் பண்ணிருக்கீங்க, இந்த வேலை நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வெரி குட் ஃபீலிங். Which is that proudest accomplishment? வந்தது மேடம், தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்களை வந்து கிளீன் பண்ற விஷயத்துல இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த தொழுநோய் உள்ளவங்களை வந்து கிளீன் பண்ணி சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்தா அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நாளா இருக்கும். அப்புறமா பாத்தீங்களா, சாலை ஓர தவறி இறந்துறாங்களே, நான் அவங்க பாடிய அடக்கம் பண்ண சொல்ல மன திருப்தி இருக்கும். அவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்கள நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி பாத்தீங்கன்னா மேடம், தொழுநோயால இது பாதிக்கப்பட்டவங்களை கிளீன் பண்ணது மன திருப்தி. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் சார். ரொம்ப ரொம்ப நல்லா சார். வெரி நைஸ். தட்ஸ் வண்டர்ஃபுல். தட்ஸ் எக்ஸலென்ட் சார். லாஸ்ட்க்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும்னு சார். நீங்க வந்துட்டு எல்லாருமே முன்னாடி உங்க மாதிரி முன்னாடி வரணும், நம்ம கால் முன்னாடி போட்டுட்டு வரணும், எல்லாருமே சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும். ஒரு ரிக்வெஸ்ட் நீங்க நல்ல மெசேஜ்ல போடுங்க சார் எல்லாருக்கும்.
இல்ல மேடம், எல்லாரும் வரணும் மேடம். உதவி பண்ணதுக்கு எல்லாரும் வரணும் மேடம். நம்ம எப்படி நம்ம இருக்க போற நாட்கள் கொஞ்ச நாள் மேடம். ரொம்ப சொத்து சேர்க்க வேணாம், கொஞ்சமா சேர்த்தாலே போதும். அந்த மீதி சொத்தை வந்து இப்ப மீதி சொத்தை இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போ மேடம், நம்ம தலைமுறைக்கு மட்டும் சொத்து சேர்த்தா பரவாயில்ல மேடம். 10 தலைமுறைக்கு சேர்த்தா என்ன பண்ண முடியும்? அப்ப எப்படி ஒரு டிமாண்ட் தான் வரும். எஸ் சார், எஸ் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்துட்டு டைம் ஷேர் பண்ணிருக்கீங்க. நீங்க ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க, ரொம்ப கைண்டா இருக்கீங்க. உங்களுக்கு உங்க பேச்சு கேட்டாலுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வரும். இட்ஸ் ரியலி நைஸ். நீங்க வந்துட்டு எஸ் சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் கைண்ட். அண்ட் முன்னாடி கூட நீங்க வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம்ல பேசணும், நம்மளுக்கு எல்லாம் என்கரேஜ் பண்ணணும் சார். நீங்க கண்டிப்பா பேசுறேன் மேடம். எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே மேடம். Thank you. My dear friends, we've come to an end to this International Fab Talks for today. It's a wonderful session that I've had today. I've never seen people like these who are so kind and generous towards everybody, helping out them in the right way, being selfless, serving the right kind of people. I think we all should put our foot forward and become social workers in some way or the other and contribute to changing the world. As Sir rightly said, we are not going to be in this world forever. So join us, friends, in transforming the society, in living for the betterment of ourselves and others. With this, we'd like to sign off from the International Fab Talks for today. Don't forget to like, subscribe, share, and comment. And don't forget to share this video with the right kind of people. You never know who would be impressed by what Sir is doing and how they could transform their lives. If you'd like to connect with Sir and be a part of his team, that is Purusai Uttavam Kaigal Trust. If you'd like to be a part of this scheme, this team, or if you'd like to be a part of, transformation, you'd like to contribute something towards this beautiful trust, you could join hands with Sir and bring about a change in the society. With this, we'd like to sign off from the International Fab Talks. Don't forget to love yourself, keep smiling, and share the peace that we all require. Stay blessed. Nandri, sir. Okay. Thank you, sir. Thank you. Thank you.